கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேளையிலேயும் இந்த ஆராதனை பகுதியிலே நாம் ஒரு காரியத்தை கண்டோம், கேட்டோம். ஒரு உலக மனிதன் சொன்ன காரியம், நாளை என்கிறது இல்லை. இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை எவ்வளவாய் பயன்படுத்துகிறோம் என்கிறது தான் முக்கியம். ஒரு உலக அனுபவம் அல்லது உலக மனிதன் தன்னுடைய அறிவுத்திறனால் பேசுகிறார். ஒவ்வொரு மரணங்களையும் காணும்போது நாளைக்கு செய்வோம் என்று நினைக்காத, நீ அன்பு கூறணுமாக இருந்தால், காரியங்களை நடப்பிக்கணுமாக இருந்தால் நீ இன்றைக்கு செய், நாளைக்கென்று வைக்காத. யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் கடைசி பகுதி. யாக்கோபு 4:15 கடைசி பகுதி. ஆமென். இங்கே நாங்கள் பார்க்குறோம், ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆமென். 14வது வசனம், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு தெரியாதே அப்படி என்று சொல்லுகிறார். ஆமென். நாளை என்கிறது அது தேவனுடைய காரியம், என்னுடைய காரியம் இல்லை. ஆகவே இன்றைய நாளிலே இந்த ஆராதனை பகுதியிலே இந்த காரியங்களை ஆரம்பித்தபடியினால் நாம் அந்த சிந்தனையோடு நாம் வார்த்தை பகுதிக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும். தேவன் நம்மை அழைத்த அழைப்பு என்கிறதை நாம் சிந்திக்க வேண்டும். தேவன் நம்மை அழைத்திருக்கிறாரே, அந்த அழைப்பின் மகிமை என்ன, மேன்மை என்ன? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29-30வது வசனங்களை வாசிப்போம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் நாம் பார்க்குறோம், 30வது வசனத்தின் கடைசி பகுதியில் அவர்களை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆகவே மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ தேவனுடைய அந்த அழைப்பு பாருங்க, சாதாரணமானது அல்ல. எவர்களை முன்குறித்தாரோ என்று அங்கே சொல்லப்படுகிறது. எவர்களை முன்குறித்தாரோ நாம் பார்க்கிறோம். ஆகவே எதற்காக முன்குறித்தார் என்றால், கிறிஸ்து என்கிறவர் முதல் பேராய் தேவன் இந்த உலகத்திலே மனிதர் சரீரத்திலே முதல் பேராய் பாவத்தை ஜெயிச்சு சமாதானத்தை ஏற்படுத்தின அந்த வாழ்க்கையை
இந்த உலகிலே முதலாய் கொண்டு வந்த கிறிஸ்து முதல் பேராய் இருந்தபடியினால் அவருக்குள்ளே அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அந்த இடத்தை நாம் பார்க்கிறோம். அவருக்குள்ளே அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தமது அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இன்னைக்கு நாம் மிகவும் பலவீனமான சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆகவே நம்முடைய அழைப்பின் மேன்மையை நாம் உணர்ந்து கொள்வதற்காக நாம் என்னை ஏன் தேவன் எடுத்தார், ஏன் என்னை அழைத்தார், எல்லாருக்கும் கிடைக்காத இந்த ஸ்லாக்கியம் எனக்கு ஏன் கிடைத்தது, அது ஒரு விசேஷ அழைப்பு. அப்போ நான் என்ன செய்கிறேன்? சூழ்நிலைகளால் தடுமாறுகிறேன்னா, அல்லது இந்த உலகத்தின் சில சூழ்நிலைகளால் நிர்பந்திக்கப்பட்டு வழி தடுமாறி போகிறேனா, இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கின்ற நாளிலேயும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எவர்களை முன்குறித்தாரோ, ஆமென், அதுதான் காரியம். எவர்களை முன்குறித்தாரோ பாருங்க, எப்ப முன்குறித்தார்? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். எப்ப முன்குறித்தார்? ஒரு காரியம் சொல்லுது, உலகத் தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்தார். இப்போ நாம் பார்க்குறோம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். ஆமென். உன் தாயின், திரும்பவும் வாசிப்போம். நான் உன்னை உன் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே கற்பத்தில் உன்னை வைப்பதற்கு முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆமென். அருமையானவளே, என்னை குறித்து உங்களை குறித்த தேவனுடைய அழைப்பின் திட்டம். எவர்களை முன்குறித்தார்? எப்படிப்பட்ட முன்குறித்தார்? ஒரு தாயின் வயிற்றில் அல்லது கருவில் உருவாகுவதற்கு முன்பதாக என்னை குறித்த சிந்தை அவரிடத்தில் இருந்தது. அந்த முன்குறித்தல் அவரிடத்தில் இருந்தது. அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு சிந்திப்போம். என்னை குறித்த சிந்தை அவரிடத்தில் இருந்தது. கற்பத்திலே வந்தபோது பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தமாக்கி, ஆமென், அந்த வசனத்தை நாம் கவனித்து கொள்ள வேண்டும். யாதிகளுக்குள்ளே பெரியவனாகி தீர்க்க தரிசன ஆவியை அல்லது தீர்க்க தரிசியாய் என்றால் என்ன அர்த்தம் என்றா, தேவனுடைய வாயாய் இருப்பதற்காக. எப்ப தேவனுடைய வாயாய் இருப்பதற்கு அழைத்தாரண்டா, அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்ப்போம். எப்ப அவர் முன்குறித்து விட்டார். என்னை குறித்த அந்த மேன்மை, இன்றைக்கு என்னுடைய அழைப்பின் மேன்மையை இன்றைக்கு ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். எப்பேண்டா, நான் உருவாகுவதற்கு முன்பே அவருடைய சிந்தையில் இருந்தேன். பிறகு தாயின் கற்பத்தில் வைக்கப்பட்ட போது நான் அவருடைய எண்ணத்தில் இருந்து அந்த கற்பத்தை அப்படியே பரிசுத்தமாக்குகிறார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட கற்பஸ்திரீகள் தங்கள் குழந்தைகளை தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, யாதிகளுக்கு பெரியவனாக்கி என்றால், யாதிகளுக்கு எல்லா ஜனங்களுக்கும் பெரியவனாக்கி, என்னத்துக்காக? என்னுடைய வாயாய் இருக்கும்படியாய். தீர்க்கதரிசியாய் என்றால் என்னுடைய வாயாய் இருக்கும்படியாய். அருமையான அழைப்பு. இந்த காலை வேளையிலே நான் இந்த வசனத்தை சிந்திக்கும் போது என்னை தேவன் புடம் விட்டார். உன்னை நான் எதுக்கு வைச்சேன்? உன் வாய் என்ன வாய்? உன் வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? என்னுடைய வாயா இருக்க வேண்டும். சாபத்தை கூறுகிறவனா இல்லை,
ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வர வேண்டும். என்னுடைய வாயாய் இருக்க வேண்டும். தீர்க்க தரிசியாய் என்னுடைய வாயாய் இருக்க வேண்டும் என்று அவர் தாயின் வயிற்றுக்கு முன்பதாக என்னை குறித்த அழைப்பு முன் குறித்தர். ஆகவே தான் நடத்துகிறார், முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அழைத்திருக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் அழிந்து போவதற்காக அல்ல, தோற்று போவதற்காக அல்ல. ஆமென். ஆகவே நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறோம் ஒரு குறிப்பிட்ட நன்மை தீமை அறிகிற ஒரு உணர்வை அடைந்தவுடன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறோம். அந்த உடன்படிக்கை என்ன என்றால் ரோமர் 6:5 நாம் உடன்படிக்கை பண்ணுகிறோம். அது என்ன? ரோமர் 6:5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள். மரணத்தின் சாயல் என்றால் என்ன? இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் என்னை நெருக்கும் போது, நான் மறுக்கப்படும் போது, எனக்குரியது கிடைக்கப்படாமல் போகும்போது, எல்லாத்தையும் வருது. என்ற அழைப்பு என்ன? நான் தேவனுடைய வாய், நான் அழைக்கப்பட்ட விதம், அவருடைய மரணத்தின் சாயலிலே இணைக்கப்படுகிறேன். அந்த நேரத்திலே ஆண்டவரே, இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, ஆகவே என் இருதயம் கலங்க வேண்டாம், எனக்கெல்லாம் மறக்கப்படுகிறது, கலங்க வேண்டாம். நான் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் சாயலிலே எழுப்பப்பட்ட கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு தடுமாறின சீஷர்கள் எல்லாரையும் சிறப்படுத்தினார். எமாவுசுக்கு அவர்கள் சோர்வோடு போனவர்களை திடப்படுத்தினார், உற்சாகப்படுத்தினார். தடுமாறிக்கொண்டிருக்கிற, பதட்டப்பட்டு கொண்டிருக்கிற தோமாவை உற்சாகப்படுத்தி ஆசிய நாட்டுக்கு தேவ வார்த்தை உருவாகும்படியாய், வியாதிகளுக்கு தலைவனாக மாற்றும்படியாய், தலைவர்களை ஏற்படுத்தும்படியாய், வியாதிகளுக்கு தலைவர்களை ஏற்படுத்தும்படியாய் தோமா ஆசிய நாட்டுக்கு அனுப்பப்பட்டான். எப்படிப்பட்டவன்? தடுமாறிக்கொண்டிருந்த தோமா தேவனுடைய வாயாய் மாற்றப்பட்டான். சந்தித்தார். தோமா, இங்க வா, தடுமாறாத, திடங்கொள். பேதுரு பின்வாங்கி போனார். பேதுருவை பிடித்தார். பிடித்து வா என்று அங்கே காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவளே, இந்த வேளையிலே நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், நம்முடைய அழைப்பின் மேன்மை என்ன? அவருடைய சில சூழ்நிலையிலே மரணத்தின் சாயலிலே அவரோடு சேர்ந்து இணைக்கப்பட வேண்டும். என்னை நெருக்குகின்ற, துன்பப்படுத்தப்படுகிற அல்லது உபத்திரவத்துக்கு உள்ளாக்கப்படுகிற காரியத்தில் கிறிஸ்துவோடு சேர்ந்து மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டு அநேகருக்கு வெளிச்சம் உண்டாக உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாம் இணைக்கப்படுகிறோம். கொலோசியர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், நீங்கள் கிறிஸ்துவினூடே எழுந்ததுண்டானால், உண்மையாகவே ஞானஸ்நானத்துக்கு உங்களை சரியாய் ஒப்பு கொடுத்தது உண்டானால், ஞானஸ்நானம் உங்களுக்கு கிரியை நடப்பிக்குமாக இருந்தால், உண்மையான ஞானஸ்நானத்துக்குள் நீங்கள் ஒப்புவிக்கப்பட்டிருந்தால், வாசிங்க. கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலான, கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கும்போது எவ்வளவு மகிமை பொருந்தியவராய் மேன்மையானவைகளை சிந்திக்கிறவராய் இருக்கிறது போல
இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள். பூமியின் அடிப்பாக்கத்திலே இருக்கக்கூடிய தோல்வி மனப்பான்மையான தடுமாறுகிற காரியங்களை சிந்தித்து உங்களை அழைத்து கொள்ளாருங்கள். மேன்மையானதை தேடுங்கள். என்னுடைய சிந்தனையிலே மேன்மை இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட மேன்மை என்றால், வலது பார்சத்தில் கிறிஸ்துவின் சிந்தை, உயிர்த்தெழுதலின் சாயில் இருக்கக்கூடிய சிந்தையின் நாம் தவறுகிறோம், பிழையினப்படுகிறோம். இந்த உலக நெருக்கங்கள் நம்மை இருக்கும்போது நாம் தடுமாறுகிறோம். 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசம், தேவனுடைய அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாம். அப்ப தேவனுடைய செயல் என்னிலே செயல்பட வேண்டும். இந்த அழைப்பின் மேன்மை இதை நாம் சிந்திக்கிறோம். எப்ப இப்ப நாளைக்கு இனி பார்ப்போம். காலை வேளையிலே ஆண்டவர் தீர்க்கமாய் பேசின காரியம் ஒரு அவவிசுவாசியினுடைய சொல்லா இருந்தாலும் தீர்க்கமாய் பேசுகிற காரியம் இன்றைக்குத்தான் உன்னுடையது, அதுவும் இந்த நேரம்தான் உன்னுடையது. அடுத்த மணித்தியாலம் அது உன்னுடையது இல்லை. நீ இப்போ சீர் செய்யணுமா, இப்போ நீ காரியங்கள் செய்யணுமா, செய்துக்க. அன்பை பரிமாறணுமா, பரிமாறிக்க. ஐயோ என்று கதறாத என்று உலக மனுஷனுக்கு தோன்றினது இன்றைக்கு அப்படி இல்லை. யாக்கோப்பு அதைத்தான் சுட்டி காட்டினார், நமக்கும் தெரியும். ஆகவே நம்முடைய அழைப்பின் மேன்மை தேவனுடைய வாயாய் இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் கற்பத்தில் இருந்தே தேவன். அப்போ ஆகவே தேவனுடைய செயலில் மேலுள்ள விசுவாசத்தினாலே நம்மை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனின் செயலின் ஏன் எழுப்பினார் என்றால், நீ தேவனுடைய என்னுடைய வாயாயிரு, என்னை பிரதிபலிப்பவனாயிரு, சூழ்நிலைகளால் தடுமாறி அப்படியே விழுந்து போகாத. என்ற செயல் இதுவரைக்கும் இப்பவும் உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறது. அதுதான் செயல். ஆகவே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அதுக்காகத்தான் எழுந்திருக்கிறோம், அதுக்காகத்தான் இப்பொழுது வாழுகிறோம். ஒவ்வொரு நிமிடமும் தேவனுடைய வாயாயிருந்து, தேவனுடைய சிந்தையாயிருந்து, தேவனுடைய செயல்களை நான் செய்வதற்காக நான் எழுப்பப்பட்டிருக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், கர்த்தர் நிமித்தம் கட்டப்பட்டவராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி எனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. ஆமென். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென். இன்னைக்கு நாம் தடுமாறுறோம். இந்த வசனத்துக்கு இன்றைக்கு காலையில் அனுதின தியானத்தில் சகோதரர், நம்முடைய மூத்த சகோதரர் சொன்ன காரியம், அதை தியானத்துக்கு விட்ட வசனத்தில் அவர் ஒரு காரியத்தை கோட் பண்ணுறார். என்னண்டா, ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் 2 சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கும். ஒன்று பிசாசு வேத வசனத்தை வச்சு சொல்லி காரணம் காட்டினார். கருத்த பொக்ஸை பார்த்து இதை என்ன கலர்ன்னு கேட்டால் கருப்புன்னு சொல்லுவாங்க. இதற்கு ஓப்பன், இந்த ஸ்க்ரீனை ஓப்பன்.
அவர் உதாரணம் காட்டினார். இது என்ன கலர்? அருமையாய் சொன்னார். இது என்ன கலர்? இது என்ன கலர்? வெள்ளை. உள்ளே இருக்கக்கூடிய என்ன கலர்? வெளியில இல்ல, உள்ளே இருக்கக்கூடிய கலர் என்ன? இந்த சட்டையில உள்ளே இருக்கக்கூடிய கலர் என்ன? அந்த கோடை விட்டு உள்ளே இருக்கக்கூடிய கலர் என்ன? என்ன கலர்? சொல்லுங்களேன். வெள்ளை. இந்த வெள்ளைக்கும் இந்த வெள்ளைக்கும் வித்தியாசம் இல்லையா? இதைத்தான் அவர் சொன்னார், சுட்டிக்காட்டினார். இன்றைக்கு கலப்பு நம்முடைய ரிப்போர்ட் வெள்ளை, ஆனால் அது நம் கண்களுக்கு வெள்ளை இருக்கு, வெள்ளையா தெரியுது. ஆனால் அரைவாசி வெள்ளை, மங்கலான வெள்ளை, நமக்கு பார்த்த உடனே வெள்ளை மாதிரி இருக்கு. இது மாதிரி இன்றைக்கு நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில் நான் சரியாய் நடக்கிறேன் என்று பிசாசு என்ன செய்கிறான்டா, வெள்ளை மாதிரி காட்டுறான். தேவன் சொல்றார், இல்லை, அது உண்மையான வெள்ளை இல்லை, ஆஃப் ஒயிட், அரைவாசி தான் வெள்ளை, அது கலப்பு, பழுப்பு. இன்றைக்கு உலகத்தில் 2 சத்தம் கேட்டுக்கணும். ஞானசானம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் 2 சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கு. ஆவியானவர் சொல்றார், நீர் அவருடைய சாயலை தாங்கி அவரை மறுரூபப்படுத்து, அவரை தாங்காயிரு, அவர் இந்த பூமியிலே எதை விரும்பினாரோ அதை செய், நாளை கண்டு வைக்காதே என்று சொல்லுகிறார். ஆனால் பிசாசு இல்லை என்று இந்த மங்களான வெள்ளையை பார்த்து இன்னொரு வார்த்தை, வார்த்தைகள் எல்லாம் நல்லது தான், அதுக்கு இன்னொரு உதாரணமும் சொன்னார், நாம் தெளிவடைவதை ஏந்துவார்கள் என்று எழுதியிருக்கேன். வேதவசனம்தான். ஆனால் தேவன் இயேசு அதுக்கு இன்னொரு வசனத்தையும் காண்பித்தார். இப்போ அவர் என்ன நமக்கு விளங்கப்படுத்தி காட்டுகிறார் என்று சொன்னால், இப்போ தேவையா அந்த ஒப்பரியை அந்த கோபுரத்தில் இருந்து கீழே இறங்குவதற்கு என்ன இருக்குது? படிகள் இருக்குது, எனக்கு தென்பு இருக்குது, படி இருக்குது. இந்த படியால் இறங்கி வரக்கூடிய எனக்கு வலிமை இருக்குது, ஞானம் இருக்குது, திறன் இருக்குது, நான் இறங்கி வரட்டும். இவன் சொல்றதை கேட்டு நான் பாய்வதில்லை. வேதத்தில் இருக்குது, ஏசாயாவில் அவர்களுக்கு தழும்புகளால் குணமானேன். சுகம் தேவனுடையது, ஜெபம் பண்ணினால் சுகம் கிடைக்கும், இதெல்லாம் இருக்கு. ஆனால் எப்ப நல்ல வைத்திய முறை இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணினா எனக்கு சுகமாகும் என்று வைத்தியத்துக்கு போக முடியாம, வைத்தியத்துக்கு போக நான் தடை செய்து நான் ஜெபம் பண்ணா முடியும் என்று, அப்படி தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்குதே அப்படி என்று சொன்னார். அதை அவர் கோட் காட்டுறார். ஆனால் அதே சமயத்தில் ஒரு வசதியும் இல்லாமல் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நாம் ஆண்டவரே மருந்து கட்ட வழி இல்லை, நமக்கு ஒரு சாட்சி இருக்குது, செல் அடிச்சிட்டு காயம் பட்டுட்டு இழப்பிடிக்கிற காயம், ஒரு வைத்திய முறைகளும் இல்லை, பக்கத்தில் ஆஸ்பத்திரி இல்லை, அவசர சிகிச்சை பகுதி ஒன்றும் இல்லை. ஒரு சகோதரர், நமது சபையில் உள்ள ஒரு சகோதரர், ஒரு குறிப்பிட்ட 2-3 நாளும் ஜெபம் பண்ணிட்டு மண்ணை அதில் வச்சு கட்டி என்று நான் கேள்விப்பட்டேன். என்னத்தையோ வச்சு கட்டி ஜெபம் பண்ணி 3 நாள் வச்சு அவருக்கு ஆஸ்பத்திரிக்கு வாய்ப்பு கிடைச்ச நேரத்தில் தான் அந்த மருந்தை திரும்ப கட்டினார். அது வரைக்கும் அந்த காயம், செல்லடித்து கிழிஞ்ச காயம் என்ன செய்யலை, சீர்பிடிக்கவும் இல்லை,
உபத்திரவம் கொடுக்கவும் இல்லை. பச்சை தண்ணி, சுட வச்சு ஆறுன தண்ணியும் இல்லை. ஏன்னா அந்த சூழ்நிலை. அப்போ தேவன் எப்பேற்பட்ட நேரத்தில் என்ன செய்யணுங்கிற ஞானத்தையும் நமக்கு தந்திருக்கு. அப்போ வசனங்கள் இப்போ எதுக்காக சொல்ல அதை இன்றைக்கு அவர் விளங்கப்படுத்தினார் என்றால், பிசாசின் சத்தமும் இருக்குது, ஆவியானோருடைய சத்தமும் இன்றைக்கு வெகுவாய் தொனிக்கும். அவனுடைய சத்தம் வந்து ஏது? இன்றைக்கு நான் காரியத்தை வெற்றிகரமாய் தேவனுடைய வாயாயிருந்து நடத்துகிறேனா, பிசாசின் வாயாயிருந்து நடத்துகிறேனா? வேத வசனத்தை தான் எடுத்து சொல்லுவோம். ஆனால் வேத வசனம் தேற்றுகிற வேத வசனமா, பிரச்சனையை விரிவுபடுத்துகிற வேத வசனமா என்கிறதை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் தலைப்பு என்னென்றால் நம்முடைய அழைப்பின் மேன்மை. இதை இப்போ எடுக்கல, தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னுக்கே எடுத்தார். அப்போ நான் எப்படிப்பட்டவன் என்றால் என்னை குறித்த தேவனுடைய திட்டம், அதுதான் காரியம். ஆகவே எபேசியர் 1 14 வசனம் வரைக்கும், எபேசியர் 1 அதிகாரம். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது ஆமென். நம்மை அழைத்த நோக்கம் என்னென்றால், அந்த மேன்மை என்றால் அவருடைய நம்பிக்கையாய், அவர் கிறிஸ்துவ மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய என்னை குறித்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு புகழ்ச்சியை உருவாக்க வேண்டும். என்னுடைய செயல்கள், வார்த்தைகள் காயம் கட்டுகிறவர்களாக, காயப்படுத்துகிறவர்களாக அல்ல, காயம் கட்டுறவர்களாக, கடைசியில் சமாதானத்தோடு கடந்து செல்லுகிறவர்களாக, சமாதான முறிவுகள் வரும்போது அதுகளை தாங்கி சமாதானம் கட்டுறவர்களாக, மகிமைக்கு புகழ்ச்சியாகவும் தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின், அவருடைய தமது சித்தத்தின் ஆலோசனையின் சித்தத்துக்கு ஏற்ப எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு, ஆமென், அதுக்கு தான் குறிக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய மேன்மை, என்னுடைய அழைப்பு, என்னை குறித்த முன் குறித்தல் இன்னைக்கு நமக்கு தெரியல. இந்த உலகத்தில் கணக்க பிரச்சனைகளால் சிக்கி தடுமாறி அந்த அழைப்பிலிருந்து சோர்ந்து போகிறோம், விடுதலையாக்குறோம், பிழையான தீர்மானங்களை எடுக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத தீர்மானங்களை எடுத்து பிசாசி வேதத்திலிருந்து காட்டக்கூடிய சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட வேத வசனத்தை கையிலே பிடித்தவர்களாய் உதறி தள்ளுகிறோம். நான் யார்? என் ஸ்தானம் என்ன? இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? அந்த அழைப்பை நான் சரியாக செய்கிறதுக்கு பிசாசு என்ன சொல்லுது, தேவன் என்ன சொல்கிறார்? எல்லாம் வேத வார்த்தை தான். நான் பிசாசின் சத்தத்துக்கு செவி சாய்க்கிறேனா, தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறேனா? அதைத்தான் அவர் சொல்கிறாருண்டா, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள், ஒரு அருமையான வசனம் வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆமென். அப்படி என்றால் என்ன தெரியுமா? இவனை வச்சு நான் செய்வேன், என் வாயாயிருப்பான், என்னுடைய காரியத்தை இவன் நிறைவேற்றுவான்ங்கிற அந்த நம்பிக்கையை, அந்த சுதந்திரத்தை அவருக்கு கொடுக்கணும். நான் என்னை பிரித்து அல்லது அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாத என்னுடைய எண்ணக்கருக்களை வித்து அவருக்கு ஒரு சுதந்திரவாளியா இல்லாதபடி அவருக்கு சுதந்திரம் கொடுக்காம, சுதந்திரவாளியா என்றால் சுதந்திரம் என்று சொன்னால் அவருக்கு முற்று முழுதுமாக என்னை 100% ஒப்பு கொடுத்தா அவருக்கு சுதந்திரம். நான் நினைக்கிறதெல்லாம் செய்வான், நான் சொல்றது தான் செய்வான், சுதந்திரவாளியாய். ஆமென். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். முத்திரை போடப்பட்டாச்சு. நான் யாருண்டா? அந்த வாக்குத்தத்தை இல்லை, நான் அவருடைய பிள்ளைதான், அவருக்கென்று சொந்தமானவன் தான். எனக்கு இந்த உலகத்தில் நீர் தந்த கடமை பொறுப்பு இருக்குது, அதிலேருந்து நான் விலக மாட்டேன். எவ்வளவு பிரச்சனை வரட்டும், எதிர்ப்புகள் வரட்டும், தடுமாற்றங்கள் வரட்டும், அந்த பொறுப்பில் இருந்து வேத வசனத்தின் என்னிடத்தில் ஒரு சில வேத வசனங்கள் வர மாதிரி இருக்கலாம், இல்லை, ஒவ்வொரு வேத வசனத்தின் நுணுக்கங்களையும் அறிந்து நான் செயல்படுகிறவனாய் இருக்க நான் புறம்பாக்கப்பட்டு எதை செய்திருக்கிறேன்? முத்திரை போடப்பட்டுட்டேன். இந்த முத்திரை தேவனால் கொடுக்கப்பட்டவன். அந்த முத்திரையை உடைக்கிறவனாய் இருக்கிறேனா, உதாசீனம் பண்ணுகிறவனாய் இருக்கிறேன். 14வது வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். ஆமென். அவருக்கு சொந்தம் என்றால் அவருடைய மகிமைக்கு, காரியத்தின் கடை தொகை. எனக்கு கஷ்டங்கள், பிரச்சனைகள் அல்லது மன உளைச்சல்கள் இருக்கலாம், தூக்கி எறிஞ்சிட்டு அவருக்கு மகிமை புகழ்ச்சியை உண்டாக்குற காரியத்தின் கடை தொகைக்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆவியானவரும் சாட்சி கொடுக்க வேண்டும். அச்சாரமாய் இருக்கிறார். அச்சாரமாய் இருக்கிறாரா? ஆமென். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். இது ஏன் நாம் சிந்தித்து பார்க்குறோம்டா? நாங்கள் குழப்பப்படுகிறோம், தடுமாற்றப்படுகிறோம். அதால தான் இன்றைக்கு நான் முறையான சத்தியத்தை கேட்க முடியலை, முறையாக என்னால் ஒப்பு கொடுக்க முடியலை என்ற அழைப்பின் மேன்மையை உதாசீனம் பண்ணுகிறவனாக இருக்கிறேன். பிலிப்பியர்கள் நிருபம் 3 இந்த சரீரம் அற்பமானது, மோசமானது. வாசிப்போம். பிலிப்பியர் 3 21வது வசனம். பிலிப்பியர் 3. ஆமென். அந்த கடைசி வசனம் என்னண்டா? நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருக்கு தெரியும், நமக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும். நம்முடைய சரீரம் மோசமான சரீரம், அற்பமான சரீரம். அவருடைய செய்கையின் வல்லமையின் படியே, செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக என்ன செய்கிறார்? மறுரூபப்படுத்துகிறார், மாற்றுகிறார், புதிதாக்குகிறார். மறுரூபப்படுத்துகிறார் என்றால் அவருடைய செய்கையின்படி புதிதாக்கி கொண்டிருக்கிறார். எவ்வளவு ஒரு அதிசயமான அழைப்பு அருமையானவர்களே. அப்போ விட்டு கொடுக்கணும். அவருடைய சுதந்திரவாளி என்று விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தா மாற்றுவார். இல்லை என்றா என்னுடைய எண்ணங்களில் இன்னும் தேவனுடைய அழைப்பை உதாசீனம் செய்து தேவனுடைய திட்டத்துக்கு வெளியே போகிறவர்களாகவும், இன்னும் ஒரு சில வேத வசனங்களை வைத்து நான் செய்கிறது சரி 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 என்று தேவனுடைய செய்கைக்கு அப்பால், தேவனுடைய மகிமைக்கு காரராய் இல்லாமல், புகழ்ச்சிக்கு காரராய் இல்லாமல் வேற புகழ்ச்சியை தேடுகிறவர்களாக அற்பமான காரியத்துக்குள்ளே நாம் திசை திருப்பப்படுகிறோம். ஆமென். ஏனென்றால் யோவான் 17:16 சொல்லுகிறது. யோவான் 17:16 சொல்லுகிறது, நான் உலகத்தான் அல்லாத இந்த உலகத்திலே அவர் வாழும்போது ஜெபம், எத்தனையோ தடுமாறக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வு பிதாவை பார்த்து சொன்ன காரியம் சாட்சியாய் சொல்லுகிறார். ஆண்டவரே, எவ்வளவு பிரச்சனைகள் வந்த போதிலும் நான் உலகத்தை கையாளல, உலகத்தின் மொடலை பிடிக்கல. உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆமென். ஆகவே இவர்களும் இப்படி இருக்க வேண்டும். நான் எப்படி வாழுகிறேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய போக்கினாலே தடுமாற விடாதபடிக்கு என்னை காத்து கொண்டது போல் இவர்களும் என்னை போன்ற ஒரு பகுதியிலே இவர்கள் வாழ வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார்.
ஆமென். ரோமர் 13ஆம் அதிகாரம் பிரட்டுவம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 14. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து துர் இச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அப்ப தரித்துக் கொள்ளுங்கள் என்றால் எந்த நேரமும் நான் தேவனுடைய வாயா இருக்கணும், தேவன் சொல்றதைத்தான் செய்ய பேச வேண்டும், தேவ சிந்தையிலே வரக்கூடியதை நான் சொல்லணும். அதான் காரியம். ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ள வேண்டும், பலவீனங்களை அறிந்து கொள்ள வேண்டும், உதவி செய்ய வேண்டும், அதை குற்றமாய் பார்க்காமல். அவ்வளவுதான். அதான் கிறிஸ்துவின் சிந்தை. இந்த மனிதர்கள் எல்லாம் எவ்வளவோ சொல்லியும் கெட்டு போகலே என்று அழிக்க அவர் வராமல் மீட்க வந்தார். பிரச்சனைக்கு தீர்வு கண்டார், கண்டுதான் விட்டுட்டு போனார். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அப்போ ஆகவே துர்விச்சைக்கு இடமாக, ஆமென். அங்கே நாங்கள் 13வது வசனத்தை வாசிப்போம். பொய்யாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். ஆமென். நாம் வார்த்தைகளை கேட்கிறோம், வார்த்தைகளின் ஆழங்களை கைவிட்டு விடுகிறோம். களியாட்டம், வெறி, வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை, தர்க்கம் பண்றது, இன்னொரு காரியத்துக்கு இன்னொரு காரியத்தை எடுகோளாய் காட்டுகிறது. இதெல்லாம் நாம் இன்னைக்கு என்னட்ட இருக்காங்கிறதை பார்ப்போம். நான் எந்த ஆவியிலே செயல்படுகிறேன்? கிறிஸ்துவின் வாயாய் இருக்கிறேனா, அல்லது விட்டு கொடுத்துட்டு வேணாம் இல்லை ஒதுங்குறேனா? அது கிறிஸ்துவின் சிந்தையும் இல்லை. கிறிஸ்து அதற்காக என்னை அழைக்கவும் இல்லை. ஆகவே நான் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். எந்த நேரமும் நான் கிறிஸ்துவை போல கிறிஸ்துவின் முகம் காணும்படியாய், அதிலே குறைவுகள் இருக்கும்போது ஒருவருக்கொருவர் உதவி செய்து துச்சமாய் எண்ணாமல், குற்றமாய் எண்ணாமல், கண்டிப்புள்ளவர்களாய் இல்லாமல் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து பலன் பெற்று கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும்ங்கிறது தான் காரியம். ஆமென். ஆகவே 2 கொரிந்தியரை பிரட்டுவோம். நாம் ஒவ்வொரு முன்பாக, ஆமென், நம்மை இனங்காண வேண்டும். ஒவ்வொரு நாளும் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, கர்த்தருடைய மகிமையை நாம் போய் என்னை ஒப்பிட்டு பார்க்கணும், மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்க்காம கர்த்தருக்கு முன்பாக இந்த கட்டத்தில் கர்த்தருடைய மகிமை என்ன என்கிறதை ஒப்பிட்டு பார்த்து, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமென். ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நம்மை ஒவ்வொரு நிமிடமும் இனங்கண்டு, இந்த இடத்துல தேவன் என்ன செய்வார், தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய வார்த்தை என்ன, தேவன் என்னை குறித்து சொல்லுகிற காரியம் என்ன, இந்த கட்டத்துக்கும் எந்த கட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்ங்கிறது தேவனுக்கு முன்பாக தேவ சாயலை ஒவ்வொரு நாளும் இனங்காணுவோமாக இருந்தால் இந்த பிசாசின் சத்தம் என்னை மேற்கொள்ளாது. கிறிஸ்துவையே இந்த பாடுபடுத்தினவனை நம்மை சும்மா விடமாட்டான். ஆமென். ஆகவே 2 தீமோத்தேயுவை பிரட்டுவோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தை பிரட்டுவோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். ஆம், நாம் அழைக்கப்பட்ட இந்த பரிசுத்த அழைப்பு என்று சொல்லப்படுகிறது. ஆமென். 9வது வசனம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும், அவருடைய தீர்மானத்தின், என்னிடத்துல பொல்லாத குணங்கள்,
என்னுடைய சுவாபங்கள் வேற. ஆனா அதை பார்த்து ரட்சிக்கல, இரக்கம் பாராட்டினார். ஆகவேதான் என்னை கூப்பிட்டார், என்னை அழைத்தார். ஆகவே என்னுடைய சுவாபம் வெளிவரக்கூடாது, அடக்கி வாசிங்க. தம்முடைய தீர்மானத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி, ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஆமென். என்ன அழைப்பு? பரிசுத்த முத்தம், பரிசுத்த முகம், பரிசுத்த வார்த்தை, ஆறுதலின் வார்த்தை. இதெல்லாம் இதுக்கே இப்படி இருக்கும்போது என்னுடைய பழைய சுவாபங்கள் வரும். பழைய சுவாபத்தை வெளிக்காட்டுவதற்காக அழைக்கல. அந்த பழைய சுவாபம் இருக்கின்ற என்னை தள்ளிவிடவும் இல்லை. கவனிச்சுக்கொள்ளுங்க. இருந்துட்டு நாம் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அவருடைய சுவாபங்கள் நமக்கு தெரியும். பழைய வாழ்க்கையின் தரத்தில் தெரியும் நமக்கு. இப்படிப்பட்டவர், இவருக்கு திடீரென்று கோபம் வரும், இவர் சிடுமூஞ்சி, இவர் பிடிவாதக்காரர், இப்படியெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு ஒவ்வொரு குணாதிசயங்களையும் ஆராய்ந்து பார்த்த தேவன் அப்படியே கழிச்சு விடையில விட்டிருந்தா இன்றைக்கு இதில் நாம் வந்திருக்க மாட்டோம். ஆமென், ஆமென். ஆகவே இன்றைக்கு தேவன் ஒரு நம்பிக்கையோடு தான் நம்மை அழைத்து இந்த இடத்துல கொண்டிருக்கிறார். ஆகவே ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆகவே வாசித்து முடிப்போம் திரும்பவும் அதை. அவர் தம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் நம்முடைய குணாதிசயங்களை கண்டு நம்மை தள்ளிவிடாமல் அல்லது நம்மிடத்துல எதுவும் நன்மையா இருக்கல நம்ம கொண்டு வரதுக்கு தம்முடைய தீர்மானத்தின்படியும் அவருடைய எண்ணம் இல்ல, நான் இவனை எடுப்பன் நடத்துவன் என்ற நம்பிக்கையோடு எடுத்தார். ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து, ஆதிகாலம் முதல் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நான் இவனை எப்படியாவது கெடுகட்டவனா இருந்தாலும் நான் இவனை விடமாட்டேன் என்கிற அந்த நம்பிக்கை, இதுதான் கிறிஸ்துவின் நம்பிக்கை. ஏன்? என்னால மற்றவன் மீது அந்த அக்கறை இல்லை. பொல்லாத சுவாபம், திருந்தாத எண்ணம். ஆனாலும் நான் கிறிஸ்துவின் சுவாபத்தை, கிறிஸ்துவனை அழைத்திருக்கிறாரே, நான் தீர்ப்பிடாமல் அதே சாயலில் அதே சுவாபத்தில் நான் பலகீனத்தை தாங்கி விட்டுக்கொள்வேன். வாய்ச்சு முடியுங்க. அழைத்தார். ஆமென். நம்மை ரட்சித்து பழி வாங்குதல் எனக்குரியது. நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ யாரையும் நியாயம் தீர்க்காத, முடியாதையும் நியாயம் தீர்க்காத, முடியாதென்று சொல்லாத. அப்படி என்றா அது பழி வாங்குதல். ஆகவே பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நான் தான் பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லியிருக்கிறபடியினால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கிரைக்கு, அப்போ நான் கடவுளுடைய சாணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் சில நேரத்தில் தேவன் செய்ய வேண்டியதை நான் அதுக்கு பதில் செய்வேன். நீ நியாயம் தீர்க்காத, நீ முந்திக் கொள்ளாத, நீ பிழையா இட போடாத, நம்பிக்கையோடு காத்திரு. நான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். அது இந்த உலகத்தின் முடிவில் எனக்கு தெரியும் என்ன செய்யணும்ண்டு. அது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். அது மாதிரி நீயும் காத்திரு. இது ஒரு அருமையான வசனம், ஆழமான வசனம். பழி வாங்காத, நியாயம் தீர்க்காத, முடிவு கட்டாத, வெறுக்காத. நான் வெறுக்கல, நான் காத்திருக்கிறேன். நீயும் வெறுக்காத, என்ற இடத்தை எடுக்காத. அது நியாய தீர்ப்பு நாட்களில் அது நான் பார்த்துக்கிறேன். இப்போ நான் அதை செய்யவே மாட்டேன். நீ ஏன் செய்கிறாய்? ஏன் எந்த ஸ்தானத்தை பிடிக்கிறாய்? நீ என்ன கடவுளா? அடுத்தது 21வது வசனம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல். ஆமென். தீமை உனக்கு நடக்குதா? நீ போய் தீமையை செய்து அதை சமப்படுத்தாத, பதிலுக்கு பதில் செய்து சமப்படுத்தாத. அது சமம் அல்ல. ஏனென்றா உனக்கு தந்த அழைப்பு வேற. தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆமென்.
தீமையை நன்மையினாலே வெல்லு. இதுதான் நம்முடைய அழைப்பின் மேன்மை. நாம் ஒப்பு கொடுப்போம். கேட்ட செய்தியை ஆழமாய் சிந்தித்தவர்களாய் உணர்வடைவோம். இன்றைக்கி பிசாசின் சத்தத்துக்கு செவி மடுக்கிற நாம் இன்றைக்கி பேசிக்கொண்டே இருக்கிறான், வேத வார்த்தையை வச்சு பேசிக்கொண்டே இருக்கிறான். அதனுடைய விளைவு என்ன? சமாதானத்தின் விளைவா? தேவன் விரும்புகிற விளைவா? என் வாய் தேவனுடைய வாயாக இருக்கிறனா? என்னை அப்படித்தானே அழைத்தார். மற்றவர்களை அழைக்காத மேன்மையான ஜாதிகளுக்கு தலைவனாக கூட என்னை வைத்தாரே. அவருடைய வாயாய் இருக்கும்படியாய் வாயாய் வைத்து விட்டாரே. இன்றைக்கு நான் எப்படி என் வாய் செயல்படுகிறது என்கிறதை உணர்ந்தவர்களாய். ஆமென். ஒரு 5 நிமிஷம் ரோபின் பிரதர் பகிர்ந்து நாம் உண்மையாய், நேர்மையாய், தாழ்மையாய் அறிக்கை செய்வோமாக இருந்தால் தேவன் கிருபை பாராட்டுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தேவன் கடந்த நாட்களிலே என்னோடு அதிகமாய் அவர் இடைப்பட்டதெல்லாம் தேவனுடைய சாயல் என்பது அது வெறுமனவே எங்களுடைய பேச்சினாலும் எங்களுடைய வெளிப்பிரகாரமான ஒரு ஜீவியத்தினாலும் அந்த சாயலை நாங்கள் வெளிப்படுத்த முடியாது. மனிதருக்கு முன்பாய் வெளிப்படுத்த அது இலகுவான காரியம். ஆனால் தேவனுக்கு முன்பாய் வெளிப்படுத்துவது என்பது அது கூடாத காரியம். இல்லை, தேவன் நாட்களிலும் கூட என்னோடு அதிகமாய் அவர் இந்த நேரத்திலும் கூட இடைப்பட்டதெல்லாம் அவர் இந்த 30 ரோமர் 8:30 33வது வசனம் வரைக்கும் 32வது வசனம் வரைக்கும் பார்த்தால் அவர் நீதிமானாக்குகிறார். எதற்காக என்றால் மகிமைப்படுத்தும்படியாய். அந்த மகிமை எதற்கு அது வருகிறது என்றால், அந்த மகிமை எதிலே எங்களுக்கு கிடைக்குது என்றால் சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு எங்களை முன்குறித்தார். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு எங்களுக்கு முன்குறித்திருக்கிறார். அந்த முன்குறித்ததனாலே தான் எங்களை நீதிமான்களாய் அவர் ஆக்கியிருக்கிறார். இந்த நாட்களிலும் கூட நாங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்குள்ளாய் நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே முதலாவது தேவன் என்னோடு இடைப்பட்டதெல்லாம் நாங்கள் யாராக இருக்கிறோம். ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு அநேக கற்களை அவர்கள் கொண்டு வந்து டிப்பர் பண்ணி விடுவாங்க, இல்லாட்டி அடுக்கி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த கட்டிடம் கட்டுகிறவர் ஒரு கல்லாய் அதை பார்ப்பார். பார்க்கும்போது அந்த கட்டிடத்திற்கு இசைவாக இருக்கக்கூடிய அல்லது அதற்கு சரியாய் பொருந்தக்கூடிய கற்களை அவர் தெரிந்தெடுத்து கட்டுவார். அவர் கற்களை எடுக்கும்போது ஒரு கல் சில நேரத்தில் கோடலாக இருந்தால் அதுக்கு அங்கே போட்டு விடுவார். அது இசைவாக இருக்கிற கற்களை அந்த கட்டிடத்தின் மேலே அவர் வைத்து கட்டுவார். அந்த கட்டிடங்கள் கட்டி முடிப்பதற்கு அந்த கற்களும் தங்களை இசைந்து கொடுக்கிற சூழ்நிலைகள் காணப்படுகின்றன. அதே போலதான் இன்றைய நாட்களிலும் கூட நாங்கள் எங்கே இருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகர் முன்குறிக்கப்பட்டு தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு நீதிமான்களாய் மாறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மகிமையை பெறுவதற்கு, அந்த மகிமையை அடைவதற்கு முடியாமல் இருக்கிற சூழ்நிலைகள். இந்த மகிமைதான் அந்த கடைசி கட்டம். தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயல் என்பது அவர் கடைசி கட்டம். அவன் தேவனுடையவனாய் மாறுகிறது. தேவனுடைய சாயலை அப்படியே அணிந்து கொள்வது, தேவனுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போலவே தன்னுடைய ஜீவியத்தை ஜீவிக்கிறது, அது கடைசி கட்டம். ஆனால் அந்த நிலைக்குள்ளே வரும்போது இன்றைக்கு தடுமாறுகிற சூழ்நிலைகளைத்தான் தேவன் நாட்களில் அவர் இடைப்பட்டு கொண்டே இருந்தார். பாருங்க, அதில் எங்களுடைய அழைப்பு, நாங்கள் எங்கே இருக்கிறோம். நாங்கள் புறக்கணிக்கப்பட்ட கற்களாய் நாங்கள் இருந்த அவர் எங்களை என்ன செய்திருக்கிறாண்டா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20 அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும்
ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை ஒரு தேவனோடு அப்படித்தான் அடைப்பட்ட உங்களை ஒரு ஒரு கனமான கல்லாய் ஆண்டவர் உங்களை எடுத்து அந்த ஆலயத்தின் மீது, அந்த சபையின் மீது என்னை கட்டவில்லை, என்னை கூட்டி சேர்த்திருக்கா. சரி, இவனும் இருந்துகிட்டு போட்டும். இந்த அழைப்பின் மேன்மையை தேவன் நேரத்தில் என காட்டும்போது நான் எங்கே நிற்கிறேன், இன்றைக்கு என்னுடைய ஜீவியம் என்ன, என் அந்தரங்க ஜீவியம் என்ன, என் வெளிப்பிரகாரமான ஜீவியம் என்ன என்பதை நான் சீர்தூக்கி பார்க்க வேண்டியவனை, வெட்கப்பட வேண்டியவனை நான் இருக்கிறேன். என்ன எப்படி கட்டியிருக்கிறான்னா, சரி கூட்டி, சரி இவரையும் அந்த சபையிலே நான் வைத்திருக்கட்டும், இவனையும் அந்த மகிமைக்குள்ளாய் நான் நினைத்துக் கொள்ளட்டும். இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டவனாய் ஆகாதவனாய் கிடந்த எங்களை தேவன் அந்த மேன்மையான அழைப்பு அவருடைய சாயலுக்கு எப்படி அழைத்திருக்கிறான்டா, கூட்டி கட்டும்படியாய். இன்றைக்கு அதை நான் ஏன் என்னுடைய ஜீவியத்திலே நான் உணராமல் நான் என்னுடைய ஜீவியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதிலே ஆண்டவர் ஒரு வசனத்தில் எனக்கு காட்டும்போது காட்டினார், நீங்கள் ஆதியிலே கொண்ட அந்த அன்பு. இன்றைக்கு தேவனங்களை எவ்விதமாய் அந்த அவருடைய சமூகத்திலே அப்போஸ்தலர்கள் மீது ஒரு விலையேற பெற்றவர்களாக எங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். அப்பொழுது தேவன் கூட்டி கட்டும்போது எங்களுடைய ஒவ்வொரு துடிப்பும், எங்களுடைய இதே துடிப்பும், ஆண்டவரே நாங்கள் உண்மை போல நாங்கள் மாற வேணுமே ஆண்டவரே, ஆண்டவரே உண்மை போல. உலகம் எங்களுக்கு ஒரு பொருட்டாய் எண்ணவில்லை, உலகத்தில் உள்ளவைகள் ஒரு பொருட்டாய் எண்ணவில்லை. ஆனால் இன்றைய நாட்களிலே எங்களுக்கு உலகம் ஒரு பொருட்டாய் எங்களுக்கு தெரிகிறது. உலகத்தின் காரியங்கள் எங்களுக்கு பொருட்டாய் தெரிகிறது. எங்களாலே அதுக்குள்ளே நிற்க முடியாமல் விழுந்து விழுந்து போகிறோம். தேவன் எனக்கு இந்த கடந்த நாட்களில் எனக்கு காட்டினதெல்லாம் நாங்கள் இலகுவாய் அந்த வசனத்தை நாங்கள் படித்து போகலாம். உங்களுக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்கள் ஆவியோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அதை நான் கடந்த நாட்களில் நான் கண்டேன். பாருங்க, அதில் பவுல் சொல்றார் ரோமர்ல, ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்ற என்ன சொல்லி சொன்னா, 13வது வசனம், நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதமாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு இந்த போராட்டம் என்பது, இன்றைக்கு பாவத்தை நான் ஜெயிக்க வேண்டுமாக இருந்தால், இன்றைக்கு என்னுடைய அந்தரங்க ஜீவியத்திலே நான் இன்னும் அதிகமாக நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமே ஆனால் நான் எப்பொழுதும் என்னுடைய இருதயம் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய சாயலாய் நான் மாறுவதற்கு போராட்டம் என்னுடைய வாழ்க்கையிலே அது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் இலகுவாய் பாவத்தை நான் செய்துவிட்டு போய் இலகுவாய் இச்சித்து விடலாம், இலகுவாய் கோபம் கொண்டு விடலாம். ஆனால் அந்த கோபங்களும் இச்சைகளும் எனக்கு வராமல் இருப்பதற்கு நான் என்னுடைய சரீரத்தோடு நான் போராட வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு போராட்டம் இல்லாத ஜீவியம் இன்றைக்கு அது செத்ததாக இருக்கிறது. இன்றைக்கு நான் கடந்த நாட்களிலே தேவனோடு அதிகமாக இடைப்பட்டதெல்லாம் அந்த போராட்டமான அந்த வாழ்க்கை. இலகுவாய் நாங்கள் தேவனுடைய சாயலை தரித்து கொள்ள முடியாது. இன்றைக்கு உலகத்திலே அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் நீதிமான்களாய் தேவனுடைய மகிமையிலே பிரவேசிக்கிறவர்களாய் காணப்படுகிறவர்கள் சிலர். ஏனென்றால் அந்த இருதயத்திலே இருக்கிற சரீரத்துக்கு எதிரான அந்த போராட்டத்தை அவர்கள் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். நாட்களிலும் கூட நான் அதிகமாக நான் பிரயாசப்பட்டேன். நான் சிந்தித்தது உண்டு, ஆண்டவரே உமக்கு இந்த நீ பரிசுத்த ஆவியினாலே வனாந்திரத்துக்கு செல்லும் போது நாங்கள் படங்களிலே பார்க்கிறது போல பிசாசானவன் ஒரு கொம்பை வைத்துக்கொண்டு முன்னுக்கு நின்று அப்படி சொல்லியிருப்பானா என்று நான் சிந்தித்தது உண்டு. சகோதரர் சொல்லும்போது 2 விதமான வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்திலிருந்து எழும்புகிறது. இச்சை எனக்குள்ளே தோன்றுகிறது அல்லது பண ஆசை என்னிடத்திலே தோன்றுகிறது என்றால் ஒரு பக்கத்தாலே ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார், பண ஆசை எல்லா தீமைக்கும் அது வேறா இருக்கிறது. ஆமென். அங்காலே ஒரு பக்கத்தால ஒரு சாத்தானுடைய சத்தம் வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு பணம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை வாழ முடியாது, ஜீவிக்க முடியாது. உன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, வீட்டு தேவைகள், உலகத்துக்குரிய காரியங்கள் முடியாது. பண தேவைகள் தேவை. இன்றைக்கு நான் எதற்கு என்னுடைய இருதயத்தை நான் சாய்த்து கொள்ள போகிறேன்? நான் அதை இச்சித்து பண ஆசைக்கு என்னுடைய இச்சையை நான் சாய்ந்து போகிறேனா அல்லது அந்த பாவத்துக்கு எதிராக நான் போராட போகிறேனா? இன்றைக்கு அதைத்தான் தேவன் என்னோடு இந்த நாட்களில் அதிகமாக எனக்கு இடைப்பட்டார். இன்றைக்கு போராட்டம் நிறைந்த அந்த ஜீவியத்திலே தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலை நான் தரித்து கொள்வதற்கு, அந்த மகிமையை நான் அடைவதற்கு, அந்த என்னுடைய அழைப்பின் மேன்மையை நான் காத்துக்கொள்வதற்கு
தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்த வேண்டியவர்களாய், ஆண்டவரே நான் எங்கே இருந்த என்னை உம்முடைய சமூகத்திலே இன்றைக்கு வைத்திருக்கிறீர். அப்போஸ்தலர்களோடு பாருங்க, பவுல் சொல்லும்போது அவர் சொல்லுவார், எனக்கு இந்த ஊழியம் கிடைச்சது, அவர் சொல்ற இவ்வளவு பேர் அப்போஸ்தலர் இருக்கும்போது எனக்கு இந்த கனமான ஊழியத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அப்போஸ்தலர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவரோடு இருந்தவங்க இருக்கிறாங்க, அவரோடு ருசித்தவங்க இருக்கிறாங்க, அவரோடு நடந்தவங்க இருக்கிறாங்க, அவரோடு அற்புதத்தை கண்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் எனக்கு தந்த அவர்கள் எல்லாவற்றிலும் பார்க்க ஒரு மேன்மையான ஒரு ஊழியத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அவர் அதைத்தான் அவர் தன்னுடைய இருதயத்திலே அவர் சிந்தித்து கொண்டே இருந்தார். அதனாலே தான் தேவனுக்கு அவ்வளவாய் அவர் பயந்து தன்னுடைய தேவனுடைய சாயலை அவர் தடுத்து கொண்டார். அவர் சத்தியமாய் சொன்னார், 2 தீமோத்தேயுல சொன்னார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். பாருங்க, அந்த நேரத்தில், அன்றைய நாளில், அந்த நிமிஷத்தில் அவர் தன்னை ஆராய்ந்து அவர் தேவனுக்கு முன்பாக விட்ட சாட்சி, நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன், எனக்காக வைக்கப்பட்டிருக்க நீதியின் கிரீடம் எனக்காக இருக்கிறது, அதை நான் பற்றிக் கொள்வேன். அதுதான் அந்த மகிமை, அதுதான் அந்த மகிமை. இன்றைக்கு என்னுடைய அழைப்பை நான் உணர்ந்தவனாய் என்னை நானே தாழ்த்தி, ஆண்டவரே நான் ஒரு பொருட்டல்ல, உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன். உம்முடைய சாயல் என்ன ஆண்டவரே, பாதங்களை கழுவி அநேக குற்றங்களை மன்னித்து, ஆண்டவரே உமக்கு எதிராக எழும்புற எல்லோருடைய பாவங்களையும் நீர் மன்னித்தீரே, அந்த சாயல் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நான் உலகத்தான் அல்லது போல இந்த பூமியிலே நான் உலகத்தான் அல்ல, நான் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாக இருக்கிறேன் என்று என்னை நானே அறிக்கை பண்ணக்கூடியவனாக நான் இருக்கிறேனா என்பதை தான் நான் ஆராய்ந்து பார்த்து இதனுடைய சமூகத்தில் அறிக்கை எடுக்கிறேன். குறைவுள்ள மனுஷன். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பை, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாரத்தை, மகிமையை நான் கனவீனப்படுத்தாதபடி பயந்து தேவனுடைய